அவள் வீட்டில் இன்றைக்கி யாருமே இல்லையாம். அவனை வர சொல்லிட்டா. அவன் குளிச்சுட்டு அவளுக்கு பிடிச்ச உடையை அணிஞ்சிட்டு வந்துட்டுருக்க லேசாக தூரல் போடுது. பஸ் ஸ்டாப் வந்துட்டான். இப்போ கடுமையான மழை. பஸ்ஸு வந்துடுச்சு. பஸ் ஏறிட்டாங்க. பஸ் ஏறி அவள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற பஸ் ஸ்டாப்பில் இறங்கிட்டான். அந்த மழை விடுறதாகவே இல்லை. அவன் கொஞ்ச நேரம் பார்த்தான். என்ன நினச்சானோ தெரியல. அவள் வீட்டுக்கு அப்படியே நடந்து போயிட்டே இருந்துட்டாங்க. வீட்டு பக்கத்தில் போயிட்டான். அவன் டோரே தட்டில் ஓடி வந்து கதவு திறந்துட்டான். அவனுக்கு அப்படியே ஒரு பெரிய ஷாக்கிங். உள்ளே போனால் ஐயோ என்ன இவ்வளோ நினைச்சிட்ட அப்படின்னு சொல்லி ஓடி போய் துண்டு எடுத்துகிட்டு வந்து துண்டை வாங்கினவன் கோவமாக தூக்கி போட்டாங்க. அவன் அப்படியே எதுவுமே யோசிக்காமல் அவனை ஷோப்பாவில் உட்கார வச்சுட்டு அவனுக்காக கட்டியிருந்த அந்த புடவையோட முந்தானையை எடுத்து அவன் தலையை அப்படியே துவட்டி விட்டாங்க. அவள் துவட்டி விட்டுட்டு இருக்கும்போது இவன் கேட்குறான், நான் வந்த உடனே நீ எப்படி கதவை திறந்த அப்படின்னு சொல்லி இவன் கேட்க அவர் சொல்கிறாங்க, நான் உனக்காக தானே காத்துட்டு இருந்தேன். உன்னுடைய அந்த உடல் வாசம் இந்த மழை வாசத்துக்கு இடையில் அப்படியே என்னை சுண்டி இழுக்குது. ஓடி வந்தேன், நீ நின்றுட்டு இருந்த, அப்படியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாள். சரி அது ஓகே, நான் கோவத்தில் துண்டு தூக்கி இருந்தேன்ல, நீ இப்படி எதுவுமே கோவப்படாமல் என்னை ஷோப்பாவில் உட்கார வச்சு உன்னுடைய முந்தானையால் துவட்டி விட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்க அவள் வெக்கப்பட்டுக்கிட்டே இப்படி தாங்க சொல்லுவாள், நீ எதுக்கு துண்டு தூக்கி போட்டேன்னு எனக்கு தெரியாதா என்ன? ஏன்னா நீ இந்த மழையில் நனைஞ்சிட்டு வரணும், என்னுடைய முந்தானையால் உன் தலையை துவட்டிடணும்னு சொல்லி நானும் அதுக்காக தானே காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவள் வெக்கப்படுவாங்க. இந்த புரிதல் இருக்குங்கள, இந்த புரிதல் தாங்க இந்த காதலுடைய அதீத உச்சம்.